ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஓய்வூதியதாரர்கள் மற்றும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிதியமைச்சர் அறிவித்த ஜாக்பாட் செய்தி. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் ஊதியம், ஊதிய உயர்வு போன்றவற்றை தீர்மானிக்க உருவாக்கப்படும் ஊதிய குழு ஊழியர்களின் எதிர்பார்ப்புகளை எப்போதும் அதிகரித்துள்ளது. தற்போதைய 7ஆம் ஊதிய குழுவின் செயல்பாடுகள் முடிவுறும் நிலையில் 8ஆம் ஊதிய குழு எப்போது அமைக்கப்படும் என்பது பலரது கவனத்தை ஈர்க்கிறது. இது குறித்து அரசின் சமீபத்திய அறிவிப்புகள் மற்றும் அறிக்கைகள் சில முக்கிய தகவல்களை வெளிப்படுத்துகின்றன. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது, அடுத்த 8ஆம் ஊதிய குழு 2026இல் உருவாக்கப்படும் என்று அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதன் மூலம் 2026ஆம் ஆண்டு மத்திய அரசின் ஊழியர்களுக்கு புதிய ஊதிய குழுவின் சலுகைகள் அமலுக்கு வரும். மத்திய அரசின் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் புதிய ஊதிய குழுவின் அமலுக்கு வருவதில் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளனர். 7ஆம் ஊதிய குழுவின் மூலம் பல ஊழியர்களும் உயர்ந்த ஊதியம் மற்றும் கூடுதல் சலுகைகளை பெற்றுள்ளனர். இதனால் 8ஆம் ஊதிய குழுவிலும் இதுபோன்ற சலுகைகள் கிடைக்கும் என அவர்கள் நம்புகின்றனர். ஊதிய குழுக்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் அரசியல் மற்றும் பொருளாதார நிலைகளை குறிக்கும் முக்கியமான அங்கமாகும். இதனால் 2026ஆம் ஆண்டிற்குள் 8வது ஊதிய குழுவின் செயல்பாடுகள் அறிமுகமாகும் என அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. 2026இல் 8ஆம் ஊதிய குழு அமைய வாய்ப்புள்ளது. இதன் மூலம் மத்திய அரசு ஊழியர்கள் புதிய ஊதியங்களையும் சலுகைகளையும் எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.